இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஆன்லைனில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி அதிகப்படியாக நம்ம வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் இது போல் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆன்லைனில் மணி ஏர்னிங் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. நம்ம பார்க்க போகிறது போது தான் ஜென்யூனான வழி தான். இது வந்து நான் ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் தகுந்த மாதிரி இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏர்னிங் பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் பண்ணலை. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் ஒரே ஒரு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பணம் செலுத்த போகிறதில்ல. நம்ம அதுபோல் தான் இது மாதிரி ஏர்னிங்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்ஸுமே நமக்கு வந்து ஏர்னிங் தரக்கூடியது தான். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இது மாதிரி நீங்கள் நியூஸ் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நிறையா நீங்கள் மணி ஏர்னிங் பண்ணலாம். இப்போ நானுமே நிறையா மணி ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க வரோம். இதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஸ்டெப்பாக நம்ம சொல்ல போகிறோம். பார்ட் 1, பார்ட் 3 இது மாதிரி லைனாக வரப்போகுது. நீங்கள் அது வரலையும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபீச்சர்ஸில் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்லாம் கீழே இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பார்ட் 1 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 2 நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒவ்வொன்றா அதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் முதற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களோட மொபைலில் நான் முழுக்க மொபைலில் தான் சொல்லித்தர போகிறேன். அதனால் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கங்க. நாங்கள் கூகுள் குரோம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் ஒரு சில ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த ப்ரௌசரை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். நீங்கள் இந்த ப்ரௌசரில் நான் வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. நீங்கள் இதில் பிளாகர்னு டைப் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் இருந்துச்சுன்னா பிளாகருங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடும். இது மாதிரி கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி ரைட் சைடில் தெரிகிற 3 புள்ளி டெக்ஸ்டாப்புங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. ஏன் எனபிள் பண்ணி சொல்கிறேன்னா அதை தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது. நமக்கு வேணுங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மேலே சைனிங் பட்டனை சைனிங் பண்ணுங்கள். உங்களோட இமெயிலில் கேட்கும், அதாவது உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை கேட்கும். அதனால் உங்களோட எந்த இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடி எடுத்துங்க. நான் ஒரு இமெயில் ஐடி எடுத்துக்கிறேன். என்னோடய இமெயில் ஐடி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸிங்னா அது அவ்வளோதான். வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி ஒரு ஓடிபி நம்பர் கேட்கும். இல்லாட்டி எஸ் கொடுத்தனா எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு உள்ளே போயிடுச்சு. நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு லோகோ இருக்கும், அதாவது ரைட் சைடில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்குது, அந்த சேனல் நேமு. அந்த சேனல் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன். மறுபடியும் வெளியில் வந்துடுவோம். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் நேம் இருக்கும். அந்த நேமுக்கு பக்கத்தில் அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நியூ பிளாக்னு இருக்கும். அதை நியூ கொடுத்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால எனக்கு நான் நியூ பிளாக் கேட்குறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய டைட்டில் நேம், அதாவது நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதோட நேம் வந்து நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். டைட்டிலில் நான் தமிழ் அசிஸ்டண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ தமிழ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறத நான் இந்த சைட்டை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். தமிழ் அசிஸ்டண்ட் இந்த இடத்துல கொடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகரோட யூஆர்எல், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் தான் உங்களோட டொமைன் நேமுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் கஸ்டம் டொமைன் வச்சுருந்தீங்கன்னா இல்லை சப் டொமைன் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு தமிழ் அசிஸ்டண்ட் அப்படின்னு கிடைக்கல, ஏன்னா அந்த டொமைனை வேறு யாராவது எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு அது கிடைக்கல. அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது எடுத்துருவோம். மயில் தமிழ் அசிஸ்டண்ட் அப்படின்னு எடுத்துட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னொரு நேமு கேட்கும், அதாவது அட்மின் என்ன நீங்கள் உங்களுக்கு நேம் கேட்கும். அதில் உங்களோட நேமை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இது இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுறோம். ஏன்னா வந்து இந்த வீடியோவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அதனால் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, 3 இது பார்ட் 1 வீடியோ, இது பார்ட் 2, 3 வீடியோ, பார்ட் 2 வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம போடலாம். அதை ஃபுல்லாக எப்படி இந்த இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்லே மொபைல்லே எவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ அடுத்தடுத்து நம்ம போடுறோம். அந்த வீடியோலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.